ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம். இதை நம்ம இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியை வச்சு தான் செய்ய போகிறோம். இது நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக கீழே கருகாமல் நல்ல கோல்டன் கலரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு நம்ம முதல்ல பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் சேர்த்துருக்குறேன். இந்த கிண்ணத்தில் 1.5 கிண்ண அளவுக்கு பச்சரிசியை ஒரு 4 தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம். மாவு பச்சரிசியாக இருக்கணும். இப்போது இதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசி நமக்கு நல்ல சாஃப்டாக ஊறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு கலத்தப்பம் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு விட கொஞ்சம் அதிகமாக நான் வடித்த சாதம் சேர்த்துருக்குறேன். இது நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற சாதம் தான். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஏலக்காய் சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 சேர்த்துருக்குறேன். இப்போ இதை இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அந்த ஜாரை அலசி கொஞ்சமாக நான் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் நம்ம வெல்லத்தை காய்ச்சி அதையும் நம்ம இதில் சேர்ப்போம். அப்போ தண்ணியோட அளவு சரியாக இருக்கும். இப்போது நான் எந்த கிண்ணத்தில் அரிசி எடுத்தனோ அதே கிண்ணத்தில் வெல்லத்தையும் நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். நான் இந்த கிண்ணத்தில் 1.5 கிண்ண அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். நான் 1 கிண்ண அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தை கொஞ்சம் நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இது கூட அதே கிண்ணத்தில் ஒரு 1/2 கிண்ண அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இந்த வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விடலாம். மீடியமான இனிப்பு சேர்க்குறவங்களுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஆனால் மீடியமான இனிப்பு சேர்க்குறவங்களுக்கு இது சரியாக இருக்கும். இதை நம்ம இந்த வெல்லத்தை நம்ம நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விடலாம். பாகுபதம் எதுவும் வேண்டாம், நமக்கு வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். இப்போது வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே சைடில் வச்சிடலாம். இப்போது நம்ம வெல்லம் கரைச்ச அந்த தண்ணியை இந்த மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா அரிசி மாவு நம்ம கரைச்சி வைக்கும்போது தண்ணி மேலேயும் மாவு கொஞ்சம் கீழேயுமா இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அந்த வெல்லம் கரைச்ச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இது நம்ம வெல்லம் கரைச்ச தண்ணி கொதிக்க இல்லை, ஆனால் சூடாக தான் இருக்குது. கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் வெளியே வச்சுட்டு சூடாகவே இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்ததும் நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். ஏன்னா நம்ம சூடாக ஊற்றும் போது நமக்கு இந்த மாவில் கெட்டிகள் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஊற்றின உடனேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த கலத்தப்பத்துக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இங்கே பார்த்துக்குங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு கலத்தப்பம் நல்லா சாஃப்டாகவும் நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இப்போ இதிலையே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அதை பிச்சு பார்க்கும்போது உள்ளே நல்லா ஹனிகோம் மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு பர்ஃபெக்டான கலத்தப்பம். அதனால் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். இப்போது கலத்தப்பத்துக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இது வைக்கும்போதே ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க. என்கிட்ட இந்த கடாய் நல்லா கனமாக இருக்கும். நான் அதனால் கடாயிலேயே இதை நான் செய்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு 2 பீஸ் அளவுக்கு தேங்காவை நல்லா பொடியாக நறுக்கி இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை நெய்யில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த அப்பத்துக்கு தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
இப்போது இந்த எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கரண்டி மாவு ஊற்றி செய்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த தேங்காய் பீசஸ் போட்டுக்கலாம். நான் சின்ன பர்னரில் தான் வச்சுருக்கிறேன். சின்ன பர்னரில் வச்சு இதை செய்யும்போது நமக்கு கீழே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும். அதே போல் அடிகனமான பாத்திரமாகவும் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்குன்னு மேலே பார்க்கும்போதே தெரியுது. நல்லா ஓட்டெல்லாம் விழுந்திருக்கு. இது நம்ம பிச்சு பார்க்கும்போது நல்லா ஹனிகோம் மாதிரி இருக்கும். பாருங்கள் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். நான் சின்ன பர்னரில் அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் இதில் 2 கரண்டி மாவு சேர்த்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு மூடி வச்சிடுறேன். எனக்கு இது வேகிறதுக்கு 2.5 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் ஆச்சு. ஆனதும் இதை லைட்டாக திருப்பி போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் விட்டால் போதும். பின்னாடி திருப்பி போடும்போது நிறையா நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள் பின்னாடி நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் முன்னாடி சூப்பராக வெந்து நல்லா ஓட்டையாக விழுந்திருக்கு. கரண்டியில் எடுக்கும்போதே அவ்வளவு சாஃப்டாக இருந்தது. ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருந்தது. இப்போது மீதி இருக்கிற மாவையும் இதே போல் நம்ம ஊற்றி செஞ்சிடலாம். நீங்கள் இதை மொத்தமாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கூட செய்யலாம். அது இன்னும் கொஞ்சம் டைம் விட்டு வேக வைக்கணும். ஆனால் நீங்கள் எடுக்கிற பாத்திரம் நல்ல கனமான பாத்திரமாக இருந்ததுன்னா நமக்கு கீழே கருகாமல் வரும். பாருங்கள் கலத்தப்போ எவ்வளவு சூப்பராக வந்திருக்குதுன்னு மேலே பார்த்தாலே தெரியுது அது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு. இதை பிச்சு பார்க்கும்போது உள்ளே அப்படியே நல்லா ஹனிகோம் மாதிரி இருந்தது. நீங்களும் நான் இங்கே காமிச்ச மெத்தட்லேயே செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டான ஸ்பாஞ்சியான கலத்தப்போ செஞ்சிடலாம். கண்டிப்பாக எல்லோரும் பாராட்டுற மாதிரி ஒரு ரெசிபியாக தான் இது இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.